ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபி விட்ட ஜோசியர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு மலை கோயிலில் சிவன் கோயில் இருக்குது, அங்கே இந்த சாமி விக்கிரகத்தை கொண்டு போய் வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே உடனே மீனா சொல்கிறாங்க, என்னங்க இந்த மாதிரிக்கெலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, மலை கோயிலுக்கு போகிறதா இருந்தால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அங்கே எப்படி என் பையன் போவான், அதுவும் செருப்பு கூட போட்டுட்டு போக முடியாது, அங்கே கல் முள்ளுன்னு ரொம்பவே கரடு முரடாக இருக்கும், அதில் எப்படி என் பையன் இந்த மாதிரிலாம் போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்கே பாருங்கம்மா, தோஷம்லாம் நீங்கணும்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ சிபி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் தடுக்காதீங்கம்மா, நான் அந்த பரிகாரத்தை நல்லபடியாக செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா பரிகாரம் செய்கிறதுக்காக அவங்க குளிச்சு எடுத்து அவங்க மஞ்சள் கலரில் வேஷ்டியெல்லாம் உடுத்துட்டு அவங்க வரவும், அப்போ உடனே ஜானு சொல்கிறாங்க, எங்கள் பாரு சிபி, என்ன வித கஷ்டம் இருந்தாலும் சரி தான், ஆனால் இதில் எந்த தடுங்கள் இல்லாமல் நீ மலை கோயிலில் கொண்டு போய் இந்த சாமி விக்கிரகத்தை கொண்டு வச்சுட்டு வந்துடும் அப்படிங்கும்போது, ஜானுமா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் நல்லபடியாகவே இந்த பரிகாரத்தை பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கணேசை தான் காட்டுறாங்க, அந்த பரிகாரத்தை எப்படியாவது செய்ய விடாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ சிபி கிட்ட சாமி விக்கிரகத்தை அவங்க தோளில் வச்சு கொடுக்கவும், சிபியும் அந்த பரிகாரத்தை பண்ணுறதுக்காக அவங்க சாமி விக்கிரகத்தை எடுத்து மலை கோயிலுக்கு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கே பார்க்க கணேஷ் அது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சிபி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ போகிற வழியில் கல், அதுக்கப்புறமா முள் எல்லாமே சிபியோட காலில் குத்துது. ஆனாலும் அந்த வழியை பொறுத்துக்கிட்டு அவங்க சாமி அந்த விக்கிரகத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கவும், அப்போ தமிழ் நினைக்கிறாங்க, சிபி இந்த பரிகாரத்தை எந்த தடையும் இன்றி நல்லபடியாக நடத்தணும், அதனால நம்மளும் பின்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் ஃபாலோ பண்ணி அவங்க போகிறாங்க. அப்போ சிபி அந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போகும்போது பல தடங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. கணேசை ஒவ்வொரு சிக்கலும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சிபியும் அவங்க சாமி விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல பார்த்தோம்னா ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில இருக்குது. அப்போ தமிழ் அதை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே ஐயோ நம்ம வரது சிபி சாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அதே நேரத்தில் அவர் வரக்கூடிய பாதையில் இந்த மாதிரிக்கெல்லாம் யார் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே தமிழ் அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி விடவும், அப்போ சரி பண்ணிக்கிட்டு அவங்க மறைஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ சிபி அதில் நடந்து போயிட்டு இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா கணேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இது யார் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அப்போ தமிழ் பண்ணுறத அவங்க பார்த்துருந்தாங்க. ஓஹோ இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சிபி நல்லபடியாக சிவன் கோயிலுக்கு போயிருந்தாங்க. போனது மட்டும் இல்லாமல் அவங்க சாமி விக்கிரகத்தையும் அங்கே கொண்டு வச்சுட்டு அவங்க சாமி கும்பிட்டுட்டு திரும்ப அவங்க வந்துடவும், உடனே தமிழ் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப கணேஷ் எரிச்சல் அடைகிறாங்க, எப்படியாவது பரிகாரத்தை செய்ய விடாமல் தடுக்கணும்னு சொல்லி நம்மளும் என்னென்னமோ செஞ்சோம், ஆனால் அவனுக்கு சாமி அனுகிரகம் இருக்கு போலுக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ தமிழை பார்த்துட்டுதாங்க, ஓஹோ இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா அப்படின்னு கணேஷ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபி கீழே வந்துடவும் உடனே ஜானு கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னப்பா நல்லபடியாக பரிகாரத்தை முடிச்சேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா பாட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ மீனா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபியோட காலில் அப்படியே சிகப்பு கலரில் வரவும், இதை பார்த்ததுமே உடனே ஐயோ என் பையன் காலில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலறவும், அப்போ ஜானு சிபியை ஒரு இடத்துல உட்கார சொல்றாங்க, உட்கார சிபி கால் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜானு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜோசியர் வராங்க, அடுத்து பரிகாரம் இருக்குது அப்படிங்கவும் உடனே எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னது என் பையன் அடுத்த பரிகாரம் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ, இது சிபி பண்ண வேண்டாம், சிபியை கல்யாணம் யாரும் பண்ணிக்க போறாங்களோ அந்த பொண்ணு தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே தீச்சட்டி எடுத்து கொடுக்குறாங்க. இதை இந்த கையில் ஏந்திக்கிட்டு அதுக்கப்புறமா தீ மிதித்து வரணும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததுமே சம்யுக்தா ஐயோ இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பா அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா உடனே வெண்பாட்டை அவங்க கணேஷும் அமுதாவும் சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த பரிகாரத்தை நீ தான் செய்யணும் அப்படின்னு. உடனே என் பொண்ணு இந்த பரிகாரத்தை செய்வா அப்படிங்கிறாங்க. அப்போ வெண்பா சொல்கிறாங்க, என்னப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ மட்டும் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டேன்னா நீ நினச்ச மாதிரிக்கே சிபி உனக்கு கிடச்சிருவோம், அதனால் இந்த பரிகாரத்தை நீ பண்ணு அப்படிங்கும்போது உடனே வெண்பாவும் பயந்துக்கிட்டே வராங்க, அது கையெல்லாம் சுடுமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இங்க பாரு உனக்கு சிபியாத்தான் வேணும்னா நீ இதெல்லாம் செஞ்சதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வெண்பாவும் சரின்னு சொல்லிட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த தீச்சட்டியை அவங்க கையில கொடுக்குறாங்க வெண்பாவோட கையில. வெண்பா அதை வாங்கினதுமே ஐயோ கையெல்லாம் சுடுதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அலற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஜோசியரும் பூசாரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாருமா இந்த பரிகாரத்தை நல்லபடியா செஞ்சு முடிக்கணும், இப்படி கை சுடுதுன்னா சொல்லக்கூடாது, அது மட்டும் இல்லாம கீழே போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே
அவங்க வெண்பா வந்து சொல்லியிருந்தாங்க, என்னால் எல்லாம் இந்த பரிகாரத்தை பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு இதை வாங்குறீங்களா இல்லைனா நான் கீழே போட்டுறதுக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா அமுதாவும் கணேசும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இங்கே பாரு வெண்பா, கொஞ்சம் சூடாக தான் செய்யும், சூடை பொறுத்துக்கோ, நீ இதை வந்து பிடிச்சிக்கிட்டு அது இந்த தீமிதியில் மிதிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இந்த சூடை என்னால் பொறுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னன்னா வந்து அதில் வர மிதிக்க சொல்கிறீங்களா, சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தீச்சட்டியை கீழே வச்சிருந்தாங்க. வச்சதுமே உடனே என்ன ஆச்சுது, சிபிக்காக பரிகாரம் பண்ணுறதுக்கு யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ எல்லாருமே வந்து சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது உடனே அங்கே தமிழ் வராங்க. அப்போ ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஜானுமா, இந்த பரிகாரத்தை நான் செய்து முடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே ஜானு வந்து பார்க்குறாங்க, நீ செஞ்சிருவியா நல்லபடியான்னு கேட்கும்போது நான் நல்லபடியாக செஞ்சிருது அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே வெண்பா சம்யுக்தாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ சிபிக்காக இவ்வளோ பரிகாரம் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் நாங்களாம் எப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லுவோமா, அதே மாதிரிக்கு தான் இவளும் அந்த தீச்சட்டியை கையில் வாங்கினதுக்கு அப்புறமா இவளாலையும் இந்த பரிகாரத்தை பண்ண முடியாமல் பாதிலேயே போட போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா தமிழ் கையில் அந்த தீச்சட்டியை எடுத்து கொடுக்கவும் உடனே தமிழும் வந்து அந்த பயபக்தியோட வாங்கிடுதாங்க. வாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தீ மிதி இல்லாமல் வந்து அவங்க வந்து எல்லாமே இந்த பரிகாரத்தை வந்து மிதிச்சுட்டு அவங்க நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கணேஷ், அமுதா, அதுக்கப்புறம் மீனா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது வந்து சிபியை கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு தானே இந்த பரிகாரத்தை பண்ணணும், அப்படி இருக்கும்போது சம்யுக்தாவும் பண்ணலை வெண்பாவும் பண்ணலை, அதே மாதிரிக்கு இவளும் பண்ண மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இவ்வளோ சூடையும் தாங்கிக்கிட்டு இவ எப்படி பண்ணி முடிச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தமிழ் வந்து நல்லபடியாக அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருந்தாங்க. உடனே வந்து அவங்க ஜோசியர் வந்து சொல்றாங்க, சிபி வந்து யார் வந்து சிபிக்காக பண்ணணும்னு சொல்லி அந்த கடவுள் நினைச்சாரோ அதுதான் எல்லாம் நடந்திருக்குது, இதையெல்லாம் கடவுள் வகுத்த விதிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஜான் இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க தமிழ் அப்படியே கெட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஜானு உடனே தமிழோட கையை பார்க்கும்போது கை எல்லாமே வந்து ரொம்பவே வெந்து போய் இருக்குது. அப்போ என்ன நல்லா வலிக்குதான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜானுமா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததுமே உடனே சிபி வந்து அப்படியே தமிழை பார்த்துட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து வெண்பாட்டை வந்து அவங்க கணேஷ் வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாரு அவ வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டா, சிபியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு, அப்படி இருக்கும்போதே நீங்கள் ரெண்டுமே பண்ணலை, ஆனால் அந்த தமிழ் வந்து பண்ணிட்டாலே, இதை பாரு நீ மட்டும் கொஞ்சம் நீ வந்து அந்த சூடை வந்து பொறுத்திருந்து நீ இந்த பரிகாரத்தை முடிச்சிருந்தேன்னா சிபி உனக்கு தானே கிடச்சிருப்பா அப்படின்னு சொல்லும் போது என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அந்த சூடை கையில் பட்டதுமே எப்படி சுற்றுச்சு தெரியுமா, ஆனால் அவள் எப்படி தான் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மீனை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ அடுத்து என்னெல்லாம் நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஜானு வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ தமிழ் தான் இந்த பரிகாரத்தை எல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு அந்த கடவுள் விதிச்சிருக்கிறாரு, அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்தா நீயே உத்தரவு கொடுத்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பூசாரி வந்து கூப்பிடுறாங்க, பரிகாரத்தை செஞ்சு முடிச்ச 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிபியும் தமிழரசியும் போகிறாங்க. போனதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்க 2 பேர் கழுத்தில் வந்து அம்மனுக்குள்ள மாலையை கொடுக்குறாங்க. கொடுத்து அவங்க 2 பேர் கழுத்தில் போட சொல்லவும் 2 பேருமே கழுத்தில் போட்டுக்கிட்டு நிற்கவும் உடனே அவங்க 2 பேர் பேரில் அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ எல்லாமே வந்து சிபிக்கும் தமிழுக்கு தான் வந்து எல்லாமே வந்து அவங்கள சேர்த்து வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு வெண்பாவும் சம்யுக்தாவும் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து மீனா சொல்றாங்க, என்னத்த சிபி பக்கத்தில் அவ போய் நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா அவ தானே வந்து சிபிக்காக பரிகாரத்தில் செஞ்சு முடிச்சிருக்கிறா, அதனாலதான் அவளை வச்சு எல்லாமே வந்து அந்த பூசாரி பண்ணிட்டு இருக்கிறாரு, இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பாத்தியா நான் தான் சொன்னோம்ல நீ மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருந்தேன்னா சிபி பக்கத்தில் நீ நின்றுப்ப எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும், இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து வெண்பாவை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெண்பாவும் சம்யுக்தாவும் வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிக்க வேண்டிய இடத்துல இந்த தமிழ் வந்து நின்றுட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எரிச்சலோடு இருக்கவும் பாத்தியானா இங்க நடக்கிறதுல நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற அப்படின்னு பிரேம் கிட்ட சொல்லவும் இப்போ பிரேம் சொல்றாங்க, அவ என்னதான் பரிகாரம் பண்ணினாலும் சரிதான், ஆனா சிபி வந்து உனக்கு தான் அப்படிங்கும்போது நீ என்னன்னா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா நீ ஒன்னும் கவலைப்படாத, அவ என்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறா ஒரு இதுல, அதனால நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.